ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசர் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசர்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசரையும் பார்த்தீங்கன்னா அலைட் மார்ஷல் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர்னு ஒரு ப்ரீசர் இருக்கும், அந்த ப்ரீசர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்கவே போதும், எடிட் முடிஞ்சு. அது எப்படி பண்ண வீடியோவில் பார்க்கலாம், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் ஷோ ஆகும், அந்த குரூப் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சென்டராக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் வந்து ஒரு குரூப்பை ஆட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்து கீழே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும் ப்ளூ கலர் லேயரில், அந்த லேயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணால் நீங்கள் வச்சுக்கிற எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே விட்டுருங்க, அதில் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து வச்சு எடிட் பண்ணணும்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் க்ரீன் கலரில், அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியன் ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு எல்லா குரூப் லேயருக்கும் கீழே கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட் லைனில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்தாலும் ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அது வரையிலும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு ரெட் லைன் வரையிலும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். எக்ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும், அதில் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசர் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசர்னு, அந்த ப்ரீசர்லேருந்து தான் காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த ஷேகர் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காப்பி பண்ணிவிட்டு பீட்மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா அதில் 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும், நாம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எகைன் கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து
வந்து 43க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ப்ளஸ் இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா கிளியரேட்டாக தெரியும். அதை வந்து இதை மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிசி வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். எகைன் ஷேகர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து காப்பி பண்ணுங்கள். இந்த ப்ளூ லேயர் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னாவே அங்கே காப்பி பண்ண லேயர் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிரும். இந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் எல்லா குரூப்புக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் குரூப்பில் வந்து அப்ளை ஆகும் இந்த எஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வேணால் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிசி ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இது சிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இப்போ வந்து மெயின் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த மெயின் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் ஆயிரும். ஃபஸ்ட் நீங்கள் ஒயிட் பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மெயின் இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்குங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதான் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த இமேஜஸை ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அதாவது அடுத்த ரெட் லைன் வரும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நான் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. அதாவது இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜுக்கு மேலே கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து அந்த ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2வது ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இல்லை பேஸ்ட் ஸ்டைலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கடைசி ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த 4 ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் வந்து டேரெக்டாக இங்கே பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். அதனால் நீங்கள் அதை கூட எடிட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு அடுத்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னாவே போதும். அந்த ஏரோ கொடுத்து பேஸ்ட்டு கொடுத்தலாம், இல்லைனா டேரெக்டாக பேஸ்ட் ஸ்டைலே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 2வது இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தெரியும் ஸ்மூத்தாக அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இது வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபாஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.